வணக்கம். இக்காணொளி பாலோடாயினும் பால் ஆயினும் காலத்தோடு உண் என்ற தமிழ்ப் பழமொழியில் உள்ள அறிவியல் விளக்கத்தை விளக்குகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வரும் முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்று பால். இவை நம்முடைய எலும்புகளின் வளர்ச்சிக்கும், உறுதித்தன்மைக்கும், நம்முடைய உடலின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமான உணவுப் பொருளாகும். ஏனெனில் இவற்றில்தான் கால்சியம் அதிக அளவில் உள்ளது. மேலும் பாஸ்பரஸ், தாது உப்புக்கள், உயிர் சத்துக்கள் போன்றவைகளும் அடங்கியுள்ளன. இவ்வாறு ஏராளமான சத்துக்கள் அடங்கிய பாலினை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று பால் எடுத்துக்கொள்ளும் முறை பற்றியும் இப்பழமொழி மூலமாக நம்முடைய முன்னோர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். பால் மிகவும் இனிப்பு சுவையுடையது. இதற்கு காரணம் பாலில் காணப்படும் லாக்டோஸ் என்ற சர்க்கரை ஆகும். இது ஒரு இரட்டை சர்க்கரை. இவை சிறுகுடலினால் சுரக்கப்படும் லாக்டேஸ் என்ற என்சைமினால் உடைக்கப்பட்டு ஒற்றைச் சர்க்கரைகளான குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் மாறி நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை தருகிறது. சில மனிதர்களின் சிறுகுடலில் போதுமான அளவு லாக்டேஸ் நொதி இருப்பதில்லை. இவ்வாறு ஜீரணம் ஆகாத லாக்டோஸ் சர்க்கரையை பெருங்குடலில் காணப்படும் பாக்டீரியாக்கள் காலதாமதமாக நொதிப்பதால் வாயுத்தொல்லை, வயிற்றுவலி மற்றும் வாந்திப்பேதி வருவதற்கு காரணமாவதால் பாலோடாயினும் காலத்தை உண் என்ற பழமொழி நமக்கு உணர்த்துகிறது. இதனையே அறிவியல் அறிவு கொண்டு விளக்கம் தருவது என்னவென்றால், பால் மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை குறைவாக எடுத்துக்கொள்ளுதல், லாக்டோஸ் இல்லாத உணவுப் பொருளை எடுப்பதன் மூலமும், லாக்டேஸ் என்சைம் நிறைந்த உணவுப் பொருட்களை கூடுதலாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இப்பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். Thank you for watching this video. Thank you.